ஹலோ, எல்லாருக்கும் மாலை வணக்கம். அன்னைய தினமான இன்று மே 12 நம்ம காலேஜ் சார்பாக யாருக்காவது வந்து ஏதாவது நல்லதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு பிளான் போட்டுருக்காங்க கிரிஜா மேம். ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமே. காலேஜ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ஓகே பண்ணதுக்கு, பர்மிஷன் பண்ணி நம்ம எல்லாரையும் அலோவ் பண்ணதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக ஏதாவது யாருக்காவது நம்ம இந்த ஒரு நாளாவது ஒதுக்கி உதவி பண்ணி, அதாவது நம்ம அதாவது பல பேர் வந்து பலதும் அனுபவிச்சு இங்கே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவ்வளோவா. பட் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அந்த மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள நம்மளுக்கு வந்து அந்த மெடிக்கல் சம்மந்தமாக சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை டாக்டர்ஸாவோ ஆகும்போது நம்ம வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப், ஏதாவது ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறது இல்லை மெடிசன் தரது, அந்த மாதிரி பண்ணலாம்னு பிளான் இருந்துச்சு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேவையான திங்ஸ் அந்த மாதிரியானதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் சார்பாக நீங்கள்லாம் டொனேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் அப்போ ஃபோட்டோ எடுக்க முடியாதுங்களா? உங்கள் டொனேஷன் அந்த மாதிரி ஹெல்ப் மூலமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். தென் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கௌதம் சாருக்கும், டாக்டர் கௌதம் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே நான் இதை நல்லா நடத்திட்டு வர மிஸ்டர் பொன்குமார் அவருக்கும் நன்றி சொல்கிறேன். சார் நீங்கள் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க சார். எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி கரெக்ட் ஹெல்ப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கு தேங்க்ஸ் சார். தென் நம்மளுடைய ஒரு இன்டர்ன் டாக்டர் ரஹானா, ராணியா அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணதுக்கு. ஸோ அவங்களால கொஞ்சம் ஏதாவது 2 வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு அன்னைய தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சாதாக்ஷ் மெடிக்கல் காலேஜுக்கும், டாக்டர் கிரிஜா மேம், யூனிட் ஆஃப் மதர் அண்ட் ஹெல்த் கேர் சைல்டு ஹெல்த் கேர் யூனிட்க்கும் மேம்க்கும் தேங்க்யூ மேம். தென் டாக்டர் கௌதம் சாருக்கும் அண்ட் அபய கேந்திரம் உறுப்பினரான டாக்டர் அபய கேந்திர உறுப்பினரான பொன்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், என்னோட பிஜிஸ் இன்டர்ன்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இல்லம் சார்பாக ஒரு சின்ன ஒரு லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்கேன். இதயவாசல் அன்பினால் இல்லம் கட்டி, அன்பினால் உள்ளம் தொட்டு, அன்பை தந்து இன்பை வாங்கும் பின்னி கோர்த்த புது உறவுகள். இங்கே உள்ள உறவுகள் அனைவரும் இது துன்பம் தீர வழிகாட்டும் இதயவாசல். கரெக்டான? இது துன்பம் தீர வழிகாட்டும் இதயவாசல். வாழ்வை வாழ்ந்து முடிக்கையில் பழுத்த இலைகளுக்கு புது சுவாசம். வாயால் சிரித்து ஆழ்ந்து உறங்கி மனமகிழ்ந்து வயிறு நிறைந்து மதிப்புடன் கிடைக்கப்பெறும் புது பாசம். வாழ்ந்து ஓய்ந்த வயதில் எமக்கு சுதந்திரம் சுவாசிக்க நிரந்தர வசந்த காலம், மனதிற்கு உகந்த காலம், ஸ்வரங்களும் இசைந்து எம் ஸ்ருதி மீண்ட காலம். புரியுதா? இங்குள்ள முதியோர்கள் அனைவரும் நம்மளே பார்த்த ஒரு அம்மா ரொம்ப ஆதரவற்று இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இல்லம் ஒரு ஆதரவு கொடுத்து அவங்களுடைய லைஃபவே மாற்றிருக்கு. 3 நேரம் அவங்களுக்கு உணவு தந்து அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து இந்த இல்லத்துக்கு ரொம்ப